வலதுசாரிகளின் ஆக்ரோஷத்துக்கு பதிலடி நமது கொள்கைகள். நாட்டையே காக்கும் கடமை நம்மிடம் உள்ளதாக திருவண்ணாமலை திமுக இளைஞரணி மண்டல மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறைகூவல். வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமா முன்னைய போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோட செயல்பட தொடங்கியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்று நோய் மாதிரி வேகமா பரவும். அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்முடைய கொள்கைகளையும் நாம தீவிரமா பரப்பணும். ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியாவிலேயே சித்தாந்த ரீதியாக பதிலடி கொடுக்கும் ஒரே மாநில கட்சி திமுக. சங்கி படையே வந்தாலும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என அமித்ஷாவுக்கு மு.க.ஸ்டாலின் நேரடி ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால்தான் அமித்ஷா போன்றோருக்கு நம்ம மேல எரிச்சல். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். திமுக இளைஞரணி நிர்வாகிகளுக்கு கட்சித் தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். மக்கள் கிட்ட போங்க, அவங்க கூடவே வாழுங்க, அவங்களுக்காக குரல் கொடுங்க. இதுதான் உங்களுக்கான டாஸ்க். அரசியல்ல சொகுசு எதிர்பார்க்காதீங்க. இங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தான் இடம் கிடைக்கும். நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க. மிக ஆபத்தானவர் உதயநிதி என்று புலம்புகிறார்கள் எதிரிகள். உதயநிதி இறங்கி அடிப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. டெல்லியின் சவால்கள் மிரட்டல்களுக்கு அஞ்ச மாட்டோம். அமித்ஷாவின் அறைகூவலுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. திரு அமித்ஷா அவர்களுக்கும் நீங்க எவ்வளவு சீண்டினாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய கருப்பு சிவப்பு படை, எங்களுடைய இளைஞரணி படை என்றைக்கும் களத்துல தயாராக இருக்கும். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். உத்தரப்பிரதேசம், பீகாரில் பாஜகவின் கணக்கு ஜெயிக்கலாம். இது தமிழ்நாடு. குஜராத் மிரட்டல்களுக்கு அஞ்சி பணியும் கட்சியா திமுக என்று உதயநிதி கேள்வி. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு வடநாட்டுல நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா நிச்சயம் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தால் என்ன பயன்? சில கட்சிகள் உறுப்பினர்களை சேர்க்கவே தடுமாறுவதாக உதயநிதி கிண்டல். கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்ல, 100 கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. தேர்தலில் இளைஞர்களுக்கு கூடுதல் வாய்ப்பு வழங்க வேண்டும். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு உதயநிதி வேண்டுகோள். இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். அதிமுகவை பாஜகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும். இன்ஜினே இல்லாத கார் அதிமுக என உதயநிதி விமர்சனம். கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும்.
ஸ்டாலினுக்கு அடுத்து யார் என்ற கேள்விக்கு பதில் உதயநிதி. திமுகவின் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் உரை. முடிந்தால் யார் என்று கேட்டால் அதற்கு அடையாளமாக இன்றைக்கு உதய அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சில கட்சிகள் அழிந்து போகும் தோன்றும். தமிழ்நாட்டில் எவ்வளவு கட்சிகள் காக்கா தேக்கா மாக்கா கும்பல் கட்சி ஆரம்பிச்சாங்க, ஒரு கட்சி கூட இல்லை. ஆனால் திமுக மட்டும் இருக்கிறது. திமுகவை இன்னும் 50 ஆண்டு காலம் அழைத்துச் செல்லும் 5ஆம் தலைமுறை உதயநிதி. இளம் பெரியார் உதயநிதி என அமைச்சர் ஏவ வேலு புகழார். இந்த இயக்கத்தை தமிழர்களுக்கு 50 ஆண்டு காலம் அழைத்துச் செல்வதற்கு 5வது தலைமுறை ஆகியிருக்கிற நம்முடைய இளவல் தளபதி நம்முடைய உதயநிதி எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து உலகில் எங்கும் இல்லாத கட்டுக்கோப்பான இளைஞரணியை உருவாக்கி இருக்கிறது உதயநிதியின் சரித்திரம். ஆட்சியையும் கட்சியையும் உதயநிதி வழிநடத்துவார் என திமுக எம்பி ஆர் ராசா பேச்சு. ஏறத்தாழ 5 லட்சம் பேரை கிளைக்கழகம் தொடங்கி தலைமை கழகம் வரை நிர்வாகிகளாக இளைஞனுக்கு பெற்றிருக்கிற ஒரு இயக்கம் இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பெருமையை செய்து காட்டிய மகத்தான ஒரு இளம் தலைவனாக இளவல் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் பார்க்கிறேன். அதையும் தாண்டி ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் எதிர்காலத்தில் அவருக்கு உண்டு. பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் நியமனம். தற்போதைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் அறிவிப்பு. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. அரசியல் சூழல், தேர்தல் கூட்டணி விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கவில்லை என்று பேட்டி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் இன்று முதல் விருப்ப மனு விநியோகம். டிசம்பர் 23ஆம் தேதி வரை மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளிக்கலாம் என்று அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியது அன்புமணி தரப்பு. விருப்ப மனு என்ற பெயரில் அன்புமணி பண மோசடி செய்வதாக ராமதாஸ் தரப்பு குற்றச்சாட்டு. விருப்ப மனுவை கொடுக்க போகாதீங்க, போக மாட்டார்கள், போகாதீங்க. போய் 10,000 ரூபாய் பணத்தை அவங்க ஏமாற்ற பார்க்கிறார்கள். உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் தான் உண்மையான பாட்டாளி கட்சி. கட்சியை உருவாக்கியவர், கட்சியினுடைய நிறுவனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றிய ஓ பன்னீர்செல்வம். டிசம்பர் 23ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் பெயர் மாற்றம். ஈரோடு பெருந்துறை அருகே விஜயின் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி. அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் 50,000 ரூபாய் கட்டணம் வசூல். மீண்டும் உச்சம் தொட்டது முட்டை கொள்முதல் விலை. மேலும் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 25 காசுகளாக நிர்ணயம். வாக்கு திருட்டுக்கு எதிராக டெல்லியில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சி. பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கூட்டணி அமைத்து செயல்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். याद रखिए ज्ञानेश कुमार, सुखबीर सिंह सांधू, विवेक जोशी, इलेक्शन कमीशन बीजेपी के सरकार के साथ मिलकर काम कर रहा है. டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம். சாலை விபத்துக்கள், விமான தாமதம் என இன்னல்களை சந்திக்கும் பொதுமக்கள்.
குளிர்காலம் தொடங்கிய நிலையில் முதல் பனிப்பொழிவை வரவேற்ற உக்ரைன் தலைநகர். பனியில் வயது வித்தியாசமின்றி உற்சாகமாக விளையாடிய கீவ் நகர மக்கள். முதல் முறையாக ஸ்குவாஷ் உலக கோப்பையை வென்றது இந்திய அணி. சென்னையில் நடந்த இறுதிப் போட்டியில் ஹாங்காங் அணியை வீழ்த்தி அபாரம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை.